1 4 7 10ங்கிறது கேந்திரம்னு பேர். இந்த கேந்திர யோகம் யோக பலனை தருது. அதில் கிரக பரிவர்த்தனா யோகத்துடன் கூடியதான கேந்திரம். முக்கியமாக சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போடுங்க. பொதுவாக 7.5 சனி நடந்தாலே சனி பகவானை வணங்கணும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 5ஆம் பாவத்துக்கு வராரு. ராகு பகவான் 11க்கு வராரு. 5 11 ரொம்ப அமோக பலன். ராகுவும் நல்ல இடத்துக்கு வராரு, கேதுவும் நல்ல இடத்துக்கு வராரு. சம்பாத்தியமும் ஒரு பக்கம் தேக்கமா இருக்கு, வருமானமும் அது மூலியமா இல்லை, அப்படியே போயிட்டு இருக்கு. போட்டிகள்லாம் கொஞ்சம் அதிகரிச்சிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். இருந்தாலும் கூட இந்த வருடம் ஒரு பல அபரிமிதமான நல்ல சூழ்நிலைகள் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் 2026 வரக்கூடிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய வருடம் நல்ல சுபிக்ஷமானதாகவும் நல்ல ஏற்றமான சூழ்நிலையும் குடும்பத்திலே நல்ல சந்தோஷத்தையும் உடம்பிற்கு தேக ஆரோக்கியத்தையும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் அறிவு நல்ல புத்தியையும் திருமணமாக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் கைகூட வேண்டும்படியாகவும் குழந்தை பாக்கியம் தம்பதிகளுக்கு பிறக்க வேண்டும்படியாகவும் வேலையிலே நல்ல மன சந்தோஷகரமான நல்ல வேலை வாய்ப்புகள் ஸ்திர உத்தியோகங்கள் வியாபாரத்திலே அதி உன்னதமான லாபங்கள் விவசாயத்திலே நல்ல விவசாய செழுமைகள் இவ்வருடம் ஏற்பட வேண்டும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு தொடர்ந்து இப்போ 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. அதற்கு முன்னதாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அற்புதமான வருடமாக இருக்கிறது. காலப்புருட தத்துவத்தில் 3ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த வருடத்தில் குரு பகவான் ஆரம்பித்து வைக்கிறாரு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வருடத்தினுடைய ஆரம்பத்தில் மிதுன ராசியிலே குரு பகவான் வக்ரகதியிலே ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு பகவானை கவனிச்சிங்க அப்படின்னா அவர் கும்ப ராசியிலே இருக்கிறார். அதே ராசியில் தான் சனி பகவானும் இருக்காங்க. கூடுதலான விஷயம் என்னன்னு கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான ஒரு பெயர்ச்சி, முக்கிய கிரகத்தினுடைய பெயர்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா அது சனி பெயர்ச்சி தான். மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 சனி பகவான் அவருடைய இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் இருந்தது. இப்போ அவர் அவருடைய அடுத்த வீடாக இருக்கக்கூடிய மீன வீட்டிற்கு செல்லுகிறார். அடுத்ததாக நடக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026 குரு பகவான் வக்ரகதியில் போயிட்டு இருக்கார் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில். அவர் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாருங்க. அடுத்தது மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் பார்த்தீங்கன்னா பெயர்றாரு. அந்த குரு பெயர்ச்சி அவர் இருக்கக்கூடிய ராசியான அதாவது மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு உச்ச பலம் பெறுகிறார். அதாவது கடகத்திலே குரு பகவான் உச்ச பலம். அப்போ அந்த குரு பகவானுடைய உச்ச பலமான பெயர்ச்சி நடக்குதுங்க இந்த வருடத்தில். அடுத்தது கவனிச்சிங்கன்னா குரு பகவான் அதிசாரம் வேற வாங்குறாரு. அது எப்போன்னு கவனிச்சிங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 குரு பகவான் அதிசாரமாக, அதாவது அதிசாரம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசியில் இருக்கும்போதே அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி அடைவது போல ஒரு தோற்றத்தை கொடுப்பது, அதற்கு அதிசாரம் அப்படின்னு பேர். பொதுவாகவே ராஜ கிரகங்கள் நேர்கதியில போகும், தாரா கிரகங்கள் பின்கதியிலே போகும். தாரா கிரகமாக இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் அதிசாரம் சாரம் வக்ரம் அதிவக்ரம் மந்தம் மந்தச்சரம் அப்படின்னு நிறைய விதமான பிளானட்டரி பொசிஷன்லாம் அவங்க போவாங்க. ரொம்ப ஸ்பீடாக போவாங்க, இல்லை ரொம்ப ஸ்லோவாக போவாங்க, திடீர்னு பின்னோக்கி போவாங்க, அதன் பிறகு ஒரே இடத்துல நிற்கிற மாதிரியே மந்தமாக நின்று கொண்டு இருப்பாங்க. இதுமாரி நிறையா அதனுடைய பிளானட்டரி பொசிஷன் அவங்களுக்குலாம் இருக்குங்க மற்ற அந்த தாரா கிரகங்களுக்கு. அந்த வகையில் இப்போ அவர் குரு பகவான் அதிசாரமாக போகிறார். அடுத்ததாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 2026 அதே குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதிசாரம் பெற்றிருக்கிறார், வக்ரமாக மாறுகிறார், மறுபடியும் பின்னோக்கி வர ஆரம்பிச்சிடுறார். இதுக்கு இடையில ஒரு விஷயம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 2026 கவனிச்சிங்க அப்படின்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த ராகு கேது அதாவது இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா சற்றேற குறைய எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் நடந்துருது. சில வருடம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. ஒரு சில சமயம் சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது, அல்லது ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது.
ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சியும் வருகிறது, இந்த 2026 சனி பெயர்ச்சியும் வருகிறது, அதே போல் ராகு கேது பெயர்ச்சியும் வருது. இதனால் இந்த வருடம் ரொம்ப அற்புதமான வருடம், எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சியை கொண்ட ஒரு வருடமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேங்க. நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி தான். ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடியே சனி பயிற்சி ஆயிடுச்சே, திரும்ப இப்போ சனி பெயருது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா 2025 சனி பயிற்சியே கிடையாது. வரக்கூடிய 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சிங்கிறது நடக்குதுங்க. அதனால் அப்போ தான் நம்ம அனுஷ்டிக்கணும். நம்ம மட்டும் இல்லை, சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய அநேக கோவில்கள், திருநள்ளாறு, அதே மாதிரி நவகிரக கோவில்கள், அவருக்குன்னு இருக்கக்கூடிய அநேக விதமான சேத்திரத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சிங்கிறத கொண்டாடுறாங்க. அதனால் நாமும் அதே சமயத்தை கொண்டாடுவது நமக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. மேலும் உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய விஷயத்திற்கு, உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு, அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள், எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்கள் இருக்குது, எந்த சுவாமியை கும்பிட்டா ரொம்ப நல்ல பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. மீன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படியான பலன்கள்ங்கிறத கவனிங்க. நல்லா பாருங்க. மீன ராசிக்கு பல யோகங்கள் கை கொடுதுங்க இந்த வருடத்தில். நான் சுவாமி இப்படிலாம் சொல்கிறீங்க, 7.5 சனி ஜென்ம சனியாக வராரு, 7.5 சனி இப்போ ஒரு பக்கம் கடந்த 2 வருஷமே கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, எல்லாம் போட்டபடி கிடக்கு, எல்லாம் ஒன்றும் முன்னேற்றம் இல்லாமல் சம்பாத்தியமும் ஒரு பக்கம் தேக்கமாக இருக்குது, வருமானமும் அது மூலியமாக இல்லை, அப்படியே போயிட்டுருக்கு. இது எப்போ தான் போட்டிகள்லாம் கொஞ்சம் அதிகரிச்சிட்ருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் கூட இந்த வருடம் ஒரு பல அபரிமிதமான நல்ல சூழ்நிலைகள் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. என்னங்கிறத தெளிவாக சொல்கிறேன். முதல் விஷயம், மீனராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்திலே உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதி அவர் போகிறார், குரு 4ல். அதே மாதிரி 10ஆம் இடத்துல 4ஆம் இடத்திற்குடைய புதன், 10ஆம் இடத்திற்குடைய குரு 4. அதே புத பகவான் தான் 7ஆம் இடத்திற்கும். 1, 4, 7, 10ங்கிறது கேந்திரம்னு பேர். இந்த கேந்திர யோகம் யோக பலனை தருது. அதில் கிரக பரிவர்த்தனா யோகத்துடன் கூடியதான கேந்திரம். அதனால் வம்ச அபிவிருத்தி உண்டு. மீனராசிக்காரனால வம்ச அபிவிருத்தி உண்டு. வம்ச அபிவிருத்தினா என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுங்க. குழந்தை பிறப்பது வம்ச அபிவிருத்தியா அப்படின்னா, குழந்தை பிறப்பதும் வம்ச அபிவிருத்தி அப்படின்னு சொல்லலாமே தவிர, வம்ச அபிவிருத்தினா குழந்தை பிறக்கிறதா வம்ச அபிவிருத்தின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு மீனராசிக்காரங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கல்யாணம் ஆகும், இல்லை கல்யாணம் குழந்தை பிறக்காமல் இருந்தால் குழந்தை பிறக்கும், அல்லது உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் ஆகாமல் இருக்குன்னா உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் ஆகும், அல்லது உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ குழந்தை பிறக்காமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அல்லது உங்கள் பேரனுக்கோ பேத்திக்கோ திருமணம் ஆகாமல் இருக்கா திருமணம் கைகூடும், அல்லது உங்கள் பேரனுக்கோ பேத்திக்கோ குழந்தை பிறக்கணுமா குழந்தை பிறக்கும். உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் உற்பத்தி அடைவதே அபிவிருத்தி, வம்ச அபிவிருத்தி அப்படின்னு பேர். அதில் நல்ல அபிவிருத்தியை தரக்கூடியது மிக 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 முக்கியம். அதில் குரு பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்குது, கேந்திர யோகத்தை உண்டாக்குறது. இந்த கேந்திர யோகம் இருந்தால் தான் அவங்களுக்குள்ள ஒரு ஜாதகருக்குள்ள 2 ஆண் பெண் ஜாதகத்துக்குள்ள மாகேந்திர பொருத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாகேந்திர பொருத்தம் குழந்தை பாக்கியத்துக்கு மிக பொருத்தமானது. அப்படியான அந்த கேந்திர யோகம் இந்த வருட ஆரம்பத்திலேயே கிடைக்குது. அது ஒரு பெரிய நல்ல பலன்னு சொல்லலாம். மிருகராசிக்காரங்களுக்கு கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 7.5 சனி தான். அந்த 7.5 சனி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார். அதனால் முன்னாடியே சொன்னேன், அந்த 7.5 சனியில் பல விஷயங்கள் இருக்குது. முதல் தடவை வருது, 2வது தடவை வருது, 3வது தடவை வருது, 4வது தடவை வருது. முதல்ல வருவது மங்கு சனி, 2வது தடவை உங்களுடைய லைஃப் டைமில் 2வது 7.5 சுற்று வருதுன்னா அதற்கு பொங்கு சனி. 3வது தடவை வர்றதுக்கு பேர் போக்கு சனி, அதாவது கர்மா சாவல்யங்களை ஏற்படுத்தக்கூடியது. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா, இந்த கர்மாக்களை எல்லாம் உங்களை விட்டு குறைப்பது 3வது சுத்துங்க. 4வது சுற்று மரண சனின்னு பேர், உங்களுடைய ஆயுட்களை பூர்த்தி செய்யக்கூடியது. இந்த மாதிரி 4 விதமாக அதை பிரிச்சுக்கணும். இதில் நீங்கள் எந்த பாவத்தில் இருக்கீங்க, எத்தனாவது சுற்றுல இருக்கீங்கிறத நல்லா தெரிஞ்சுங்க. அதனால் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல யோகங்கள் உண்டு. முக்கியமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போடுங்க. பொதுவாக 7.5 சனி நடந்தாலே சனி பகவானை வணங்கணும். ஏன்னா சனி பகவான்கிறவர் தர்ம கர்மாதிபதினு பேர். அதனால் அவரை நீங்கள் வழிபாடு செஞ்சு வர்றது ரொம்ப நல்ல பலனை கிடைக்கும். இந்த சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் போடுங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை 21 எண்ணிக்கை கொண்ட வெற்றிலை மாலையை போட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு உண்டுங்க.
அதே மாதிரி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 5ஆம் பாவத்துக்கு வராரு. ராகு பகவான் 11க்கு வராரு. 5, 11 ரொம்ப அமோக பலன். அதனால வெளியூர் வெளிநாடுகள் ராகுவும் நல்ல இடத்துக்கு வராரு, கேதுவும் நல்ல இடத்துக்கு வராரு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகு நல்ல இடத்துக்கு வருவார், கேது சரியில்லாத இடத்துல போய் உட்காருவார். அல்லது கேது நல்ல இடத்துக்கு வருவார், ராகு சரியில்லாத இடத்துல இருப்பார். ஒன்றுல ப்ளஸ் இருக்கும், இன்னும் மைனஸ் இருக்கும், அல்லது ஒன்றுல மைனஸ் இருக்கும், இன்னொன்று அப்படி மாறி மாறி தான் வரும். ஆனால் இந்த மீனராசிக்கு ராகு கேதுவனோட சஞ்சாரம் யோக பலனை உண்டாக்குது. அதனால் அமோக வளர்ச்சிகள் உண்டு, நல்ல பலன்கள் கிடைக்குது. முன் சொன்ன மாதிரி சனி பகவானும் ஆஞ்சநேயன் வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல பலன் பூரணமாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி சொன்னக்கூடியதான் இந்த வழிபாடுகளை செஞ்சு வாங்க, ரொம்ப நல்ல பலன் உங்களுடைய பலன் உண்டு. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பலரும் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் சுவாமி சனி பகவான் என்னையே சென்டர் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு, என்னையவே டார்ச்சர் பண்ணுறாரு, எனக்கு மட்டும்தான் இப்படி செய்வாரா அப்படின்னா நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து தர்ம கர்மாதிபதி. பல தடவை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், தர்ம கர்மாதிபதியாக உள்ளவர் சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படிங்கிறது நம்மளுடைய என்னென்ன சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மாக்கள் நாம் செய்திருக்கின்றோமோ அந்த கர்மாக்களுக்கு உண்டான ரெக்கார்டாக இருக்கிறது சனி பகவான்கிட்ட தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருக்கீங்க, ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவருடைய தசாபுத்தி காலம் அல்லது அவருடைய 7.5 சனி காலம் வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். அப்படியே விட்டுருவார் உங்களை. நீ செய்ப்பா, நீ செய்ப்பா, நீ செஞ்சுக்கிட்டே இருப்பா, நான் வரப்பா, உங்கள்கிட்ட வரும்போது உன்னை பிடிச்சிக்கிறேன்ப்பான்னு அப்படியே உட்காந்துருப்பார். ரெக்கார்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய சஞ்சார காலம் 7.5 சனி வர்றது, அதான் பாத சனி, ஜென்ம சனி, விரய சனி, இந்த மாதிரி என்னுடைய காலம், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இந்த மாதிரியான சனி காலங்கள் வருது இல்லையா, அல்லது அவருடைய தசைகள், புத்தி காலங்கள், இது வரக்கூடிய அமைப்பு, அது வர அவர் பொறுத்துட்டு இருப்பார். அது வரும்போது என்ன பண்ணிடுவார், நீங்கள் என்னென்ன நல்லது பண்ணியிருக்கீங்களோ அதற்கு உண்டான நல்லதை செய்வார். நீங்கள் என்னென்ன கெடுபலன் செஞ்சுருக்கோ அதுக்குண்டானதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவார். அதனால் சனி பகவான் தனியாக உங்களுக்கு எந்த விதமான கெடுபலனும் தரப்போகிறதே கிடையாது. அவர் என்ன உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனால, ஏற்ற வீட்டுக்காரனால, அது மாமனா, மச்சானா, அங்காளியா, பங்காளியா, உங்களையே வந்து அவர் இது பண்ணுறதுக்கு. அதனால் அவர் வந்து நீங்கள் செஞ்ச பாவ புண்ணிய ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதையே ரிட்டர்ன் அடிக்கிறார் உங்களுக்கு, வேறு ஒன்றுமே அவர் கிடையாது. அதனால் அதாவது ஞான சம்பந்தர் வந்து இதில் சொல்கிறது போல், ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அதாவது சிவன் அடியார்களாக இருக்கக்கூடியவங்க முறைப்படி அவங்களுடைய தீட்சை பெற்று ஒரு நல்ல கர்மாக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு சத் புருஷர்களாக வாழக்கூடிய அடியார்கள் ஆகியவங்களுக்கு அது வந்து ஏதோ ஒன்று, சிவபக்தனா சிவபக்தன், விஷ்ணு பக்தனா விஷ்ணு பக்தன், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த தெய்வ இதிலே முறைப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நவகிரகங்களும் நன்மையே செய்யுன்றாங்க. அதனால தான் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு இரண்டும் உடனே ஆசிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு ஞான சம்பந்தர் கோளறு பதிகத்தில் பாடுறாரு. அது மாதிரி நம்மளும் இறைவனை வழிபாடு செஞ்சு வந்தோம்னா அந்த நவகிரகங்கள் நமக்கு நன்மையே தரும், பூர்ணமான வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த 2026 உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தையும் நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டும்படியாக பிரார்த்தனை செய்கிறேன். சிவாய நமஹ.